அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களிடம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவை பற்றி நம்ம அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, சனி பகவானுக்கும் பழைய சொத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் நீதிமான், தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற யாரையுமே சனி பகவான் பெருசும் துன்புறுத்துறதில்லை. இதை நம்ம எல்லா மீட்டிங்லுமே அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த சனி பகவானுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன், கர்ம காரகன், தொழில் காரகன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரகம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த நம்மளுடைய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், அந்த பொருள் சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம் சார், அந்த 2 வீலரு சேல்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா இந்த சனி 3, 6, 10, 11 இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க 11 விட்டுருங்க, 3, 6, 10 இருக்கிறவங்க எல்லாமே அந்த பொருளை கொடுத்துட்டு வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. ஆனா சனி லக்னத்தோட தொடர்பு கொண்டவங்க, அதாவது 11ஆம் இடத்துல இருந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ளும், 7ஆம் இடத்துல இருந்தா லக்னத்தோட தொடர்பு கொள்ளும், 4ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும். இந்த அமைப்புல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் தான் பயன்படுத்திய எந்த பொருளையும் வேஸ்ட்ன்னு சொல்லி தூக்கி போட மாட்டாங்க. ஒரு வாகனமாகட்டும், ஒரு வீடாகட்டும், ஒரு சொத்தாகட்டும், எதா இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தோட 7ஆம் இடத்தோட 11ஆம் இடத்தோட சனி பகவான் தொடர்புக்கு வரும்போது அந்த பொருளை அவங்க அப்புறப்படுத்த மாட்டாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் நான் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வண்டி வாங்கிக்கோங்க சார், 2 வீலர் ஒன்று வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பழைய பொருளை விற்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் ரிஷப லக்னம், அவர் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனி இருக்கிறார். அப்ப மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் இல்லவா? அப்ப அந்த அமைப்பின் படி பார்க்கும்போது அவரு பழைய வண்டி வீட்டுல நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. ஆனாலும் இவங்க மனைவி, இவங்க குழந்தைங்க யாருமே பழைய வண்டியை விற்காதீங்க, புது வண்டியை வாங்கிட்டு அது ஒரு பக்கம் நிற்கட்டும், இது ஒரு பக்கம் நிற்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்க சொன்னாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம், எப்படிங்க சார் என் வீட்டுல சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்றீங்க அப்படின்னாரு. எல்லாமே ஜோதிடம் தான் சார். சனி மட்டும் எப்பவுமே இந்த நம்ம சொன்ன இந்த லக்னத்தோடவோ, 4ஆம் இடத்தோடவோ, 7ஆம் இடத்தோடவோ, 11ஆம் இடத்துல இந்த 4 இடத்துல தொடர்பு போது அவங்க எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போடவே மாட்டாங்க. அவங்க அந்த பொருளை வீட்டுல ஒரு பக்கம் ஓரமா இருந்தாலும் அதாவது ஒரு பாதுகாப்பு சின்னமா, ஒரு புராதன சின்னமா அந்த பொருளை அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா நிதர்சன உண்மை. சரி, இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா, சரி இது மட்டும்தான் யோகம் கொடுக்குமா, மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்காது அப்படின்னா நல்லா கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி 4ஆம் இடத்துல ஆச்சு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா புது வீடு அவர் தான் கட்டினாரு, பழைய வீட்டை விட்டு அவர் நகரவே இல்லை சார். அவங்க பசங்க, குழந்தைங்க, பேர குழந்தைங்க வரைக்கும் கெஞ்சி கூத்தாடியும் கூட அவர் போகவே இல்லை. ஏன்னா சனின்னா பழசு, பழைய பொருள். அப்ப அவருடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சனி ஆட்சி, ஓகேங்களா? துலாம் லக்னம், 4ஆம் இடத்துல மகரத்துல ஆட்சி அடைஞ்சிட்டாரு. அவர் அதை விட்டு போகவே இல்லை சார். கடைசி வரைக்குமே அதுலதான் இருக்கிறாரு, இன்னமும் இருப்பாரு. ஆனா புது வீடு நல்ல வசதியோட இருக்கு, இன்னமும் அவர் பழைய வீட்டுலதான் இருக்கிறாரு. எதுக்கு? அவர் ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு அமைப்புலதான் இருக்கிறாரு. ஆனா அந்த பழைய வீட்டை விட்டு அவரால் புது வீட்டுக்கு போக முடியல. பழைய வீடு மேல அவ்வளோ இதா இருக்கிறாரு. பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளை வெகு எளிதில் தூக்கி வெளியே போடக்கூடிய குணம் சனி பகவானுக்கிட்ட இல்லை. எந்த மாதிரி அமைப்புல? அவர் லக்னத்தோடவோ, 4ஆம் இடத்தோடவோ, 7ஆம் இடத்தோட, 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. அது வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், மனையா இருக்கட்டும், பூர்வீகம். சரி, இதுல இன்னொரு விஷயம், 5ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் சனி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பூர்வீக சொத்தை விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ லேசில் ஒத்துக்கவே விட மாட்டாங்க. எனக்கு பூர்வீக சொத்தே இருக்கட்டும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நானா சார் தூக்கி நிற்கிறேன், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறவங்க அந்த பூர்வீக சொத்தை விற்க மாட்டாங்க. ஆனா இந்த 5, 9ல
சனி இருக்கும்போது அந்த பூர்வீக சொத்துல ஒரு வில்லங்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வில்லங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, என் சொத்து என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அமைப்பு இருக்கும் சார். எப்பவுமே 4ஆம் இடத்துல ஒருத்தர் சனி, அது எந்த லக்னமா இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் பெரும்பாலும் புது வீட்டுக்கு போக மாட்டாங்க, பழைய வீட்டில தான் இருப்பாங்க, பாரம்பரியமான வீட்டில தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்றைய வீடியோ பதிவில் பழைய பொருளுக்கும் சனி பகவானுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமான ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு நாள் ஒரு ஜோதிடத்துக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரூபாய் 1010 ரூபா சார்ஜ் செய்கிறோம். 40 நிமிஷம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம், 10 நிமிஷம் உங்களுக்கு சந்தேகம் கேட்க வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறோம். 12 பாவத்துக்குமே பலன் சொல்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நல்ல உங்களுடைய அதாவது ஒரு முறை இன்னைக்கு நேற்று ஒருத்தர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பையனுக்கு திருமணம் பண்ணுறாராம். ஜாதகத்தை எதுக்கு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கணும், நம்மளாவே கட்டத்தை வச்சு இது இப்படி இருக்குன்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுனதாக எனக்கு ஒரு செவிவழி செய்தி வந்துச்சு. நான் இந்த வீடியோ வாயிலாக பல பேரை கேட்டுக்கிறேன். உங்கள் பையனுக்கு பல லட்சம் செலவு பண்ணி திருமணம் செய்ய போறீங்க. ஒரு 10,000 ரூபா ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணி ஒரு 4-5 இடத்துல ஜாதகம் பார்த்து எல்லாமே திருப்தியா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க திருமணம் செய்யணும்னு கேட்டு இந்த வீடியோ பதிவிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.